This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஸ்கேமை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்கேம்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜம்ப் டெபாசிட் ஸ்கேம் இது வந்துட்டு புதுசாக இப்போ தொடங்கியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்துட்டு எப்படி மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அது என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் தான் அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி தான் இப்போதைக்கு ஸ்கேமும் நடக்குது. ஸோ அது வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் அவங்க வந்துட்டு பே பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே 2000 ரூபா வந்திருக்கா, இங்கே உண்மையாகவே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களோட ஜிபே எடுத்து செக் பண்ணுவீங்க. அது செக் பண்ணும்போது நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை போடுவீங்க. நீங்கள் அந்த பாஸ்வேர்டை போடுறது நீங்கள் நினைப்பீங்க பேலன்ஸ் ஏறி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை போட்டு ரிக்வஸ்ட்டும் கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வந்துட்டு ஒரு 20,000 ரூபாயா இருக்கலாம், 50,000 ரூபாயா இருக்கலாம், 10,000 ரூபாயா இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்ட உடனேயே பேலன்ஸ் காமிக்காது. ஆனால் அவங்களுடைய ரிக்வஸ்ட் அமௌண்ட் அவங்களுக்கு சென்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு 2000 ரூபா வந்திருக்குன்னு ஆசைப்பட்டு போய் பார்க்க போனதுனால வந்த விளைவு உங்கள் அக்கௌண்ட் டோட்டலாக காலியாயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்கக்கூடாது. இது இப்போ புதுசாக தொடங்கியிருக்காங்க. இதில் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது வந்துட்டு சிம்பிள் தாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு அந்த 15 to 20 மினிட்ஸ் கழித்து போய் நீங்கள் அந்த உங்கள் ஜிபேவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதனால் தப்பே இல்லை. ஒருவேளை அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கா வந்துடும். ஓகேங்களா? பட் அவங்க கொடுத்த ரிக்வஸ்ட்டோட டைமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? 15 நிமிஷத்தில் அந்த ரிக்வஸ்ட்டோட இது டைமிங் வந்துட்டு காலாவதி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் யாருக்கும் பணம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் இப்போ நடக்கிற ஸ்கேம். இந்த ஸ்கேமில் மாட்டிக்காமல் இருக்கணும், தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிச்சே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.